இன்னைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 53 இடங்களில் திருப்பூர் மாநகராட்சி 60 வார்டுகளில் 53 இடங்களில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிட்டத்தட்ட 2 மாத காலமாக குப்பைகளை அல்லாமல் சுகாதாரமற்ற முறையில நீங்களே பின்னாண்ட பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு முக்கியமான வீதி, பலாயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்துற வீதி, குடியிருப்புகள் அதிகமா இருக்கிற இந்த வீதியிலேயே கூட 2 மாதங்களாக குப்பைகள் அல்லாமல் கொட்டப்பட்டு கிடக்கின்ற ஒரு அவல நிலையை நம்ம காண்கின்றோம். மேலும் மாநகராட்சியுடைய மேயர் தலைமையில கிட்டத்தட்ட இந்த 40 மாதங்களாக பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பா தனியாருக்கு திருப்பூர்ல தான் முதல் முறையா மாநகராட்சி சார்பாக தனியாருக்கு குப்பை அள்ளுற கான்ட்ராக்டை விட்டாங்க. அந்த நிறுவனம் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மூலமாக இன்னைக்கு ஒரு நாளைக்கு 535 டன் மெட்ரிக் டன் அல்றதா சொல்றாங்க. ஆனா திருப்பூர்ல அந்த அளவுக்கு அவர்கள் குப்பையை அள்வதில்லை. அதே மட்டும் இல்லாம அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு டன்னுக்கு 4252 ரூபாய் வீதம் 88 கோடி ரூபாய் தான் கொடுக்கணும். ஆனா அவங்க நிதிநிலை அறிக்கையில 120 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காவது 32 கோடி ரூபாய் அதிகமா மேயர் கொடுக்குறாருன்னு தெரியல. இதை பற்றி வெள்ளை அறிக்கை கேட்ட உடனே இல்ல நாங்க இப்ப 66 கோடி தான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப 54 கோடி ரூபாய் அதிகமா போட வேண்டிய காரணம் இது நான் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்லிங்க. அவருடைய நிதிநிலை அறிக்கையில அவருடைய புகைப்படம் வச்சிட்டு வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில தான் 120 கோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப ஏன் எதுக்காக 54 கோடி ரூபாய் எச்சா போட்டாருங்கிறத வெள்ளை வெளியிட வேண்டும். அதே மாதிரி பயோசிஎன்ஜி அதாவது கேஸ் மூலமா இந்த கழிவுகளை அகற்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கு எந்த விதமான முன்னனுவும் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்டை விட்டிருக்காங்க. அதையும் பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிருக்கிறது. இதிலும் மிகப்பெரிய ஊழலுக்கு மாநகராட்சி மேயர் வெளியிட்டிருக்காரு. ஏன்னா 2017 இருந்து மக்கள் கிட்ட குப்பைக்கான வரியை இன்னைக்கு வசூல் பண்றாங்க. எப்படிங்க? அபராத தொகையோடு, லட்சக்கணக்கான அபராத தொகையோடு 10,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணோம்னா 2017 இருந்து இன்னைக்கு வரைக்கும் குப்பை வரி வசூல் பண்ணோம்னா அபராத தொகை அது மாதிரி 3 மடங்கு இருக்கு. 10,000 40,000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழல். இந்த லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு இப்படி குப்பை அல்லாத ஒரு சூழ்நிலையை மேயர் அவர்கள் உருவாக்கி இருக்காருன்னா அவருக்கு அந்த மேயர் பதவியில் நீடிக்க தார்மீக பொறுப்பு இல்லை. எதை கேட்டாலும் எனக்கு எம்எல்ஏக்கு சண்டையா இருக்கு, அவர் என்னோட ஒத்துழைப்பதில்லை, அதனால திட்டங்களை நிறைவேற்ற முடியும். இதை போய் உங்க தலைவர்கிட்ட கேளுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் வந்துட்டு போனார். அவர்கிட்ட சொல்லி நீங்க உங்க பஞ்சாயத்தை பண்ணிருக்க வேண்டியதை தவிர உங்க பஞ்சாயத்தினால பொதுமக்கள் பாதிக்கின்ற சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. மாநகராட்சி காவல்துறை கமிஷனர் அவர்கள் நேற்று இரவு எங்ககிட்ட கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்னைக்கு இரவுக்குள்ள குப்பைகள் அள்ளப்பட்டுவிடும் என்ற உறுதிமொழியை அவர் கொடுத்திருக்கின்றார். அப்படி அவர் சொன்ன அந்த உறுதிமொழி நிறைவேற்றவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அரசு அதிகாரிகள் மாநகராட்சியுடைய மேயர், துணை மேயர் வீட்டு முன்பு இந்த குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் கொற்ற போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும்.